வணிக நிறுவனங்கள் புதிதாக சூட்டிக்கொண்ட பெயர்கள். செம்மொழி மாநாட்டை முன்னிட்டு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் இடம்பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி பிறப்பித்த உத்தரவின் எதிரொலிதான் இவை. சென்னை மாநகராட்சியிலே கடைகளின் பெயர்கள் தமிழை மாற்ற சொல்லி சில பெயர்கள் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் சோர்ஸுங்கிறத மளிகை பல்பொருள் அங்காடிக்கு மாற்றிருக்கோம். மக்களே வரவேற்கிறாங்க, நாங்களும் அதை வரவேற்கிறோம். இருந்தாலும் இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதை மாற்றாமல் இருக்காங்க. மேல் அதை பற்றி நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சென்னை மாநகராட்சியில் செம்மொழி மாநாடு நடத்துகிறதுனால எங்களை கலாச்சாரமாக மாற்றணும்னு நாங்கள் தமிழில் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டோருங்கிறது கவர்மெண்ட் பல்பொருள் அங்காடியாக மாற்றணும். இது மக்களும் ரொம்ப வரவேற்கிறாங்க, நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறோம். இதை எல்லோரும் மாற்றினாங்கன்னா ரொம்ப இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். பெயர் பலகைகள் தமிழில் மாற்றம் செய்யப்பட்ட பிறகுதான் இதுவரையில் தமிழ் என்றே நினைத்திருந்த பல வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் என்பது பலருக்கும் தெரிய வந்திருக்கிறது. இத்தகைய நடவடிக்கை தமிழ் வளர்ச்சிக்கு நல்லதொரு தொடக்கம் என்றும் அவை தங்களுக்கு உபயோகமாக உள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். இப்போ இந்த மொழி மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இடத்துல உண்மையான தமிழ் பேர் என்னன்றது எங்களுக்கு தெரிய வருது. ஒரு டீ அப்படின்னு இருக்கும், டீ டீ ஸ்டால் அப்படின்னு தமிழ் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ தேநீர் விடுதின்றது தமிழ் எழுதும்போது இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு நல்ல தொடக்கம். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழும் எல்லாத்துக்கும் தெரிய வரும். மாநகராட்சியின் உத்தரவை அடுத்து சில நிறுவனங்கள் உணர்வு பூர்வமாக ஆங்கில சொற்களை தமிழாக்கம் செய்துள்ளன. மற்ற நிறுவனங்கள் பலவும் ஆங்கில சொற்களை அப்படியே தமிழ் எழுத்துக்களால் எழுதியுள்ளன. விளம்பர பலகைகளில் பிறமொழி சொற்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள இடத்தை போல